தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவீன். பொதுவாகவே தொடர் விடுமுறைனாலே இந்த பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும். இன்றைய தினத்திலையும் எவ்வளோ தூரத்தில் இந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது? போக்குவரத்தை சரி செய்ய அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன நவீன்? வணக்கம். ஓணம் பண்டிகை, மீலாது நபி மற்றும் வார இறுதி நாள் விடுமுறை என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையின் காரணமாக சென்னையில் பணிபுரியக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த 3 நாள் தொடர் விடுமுறையை கழித்தனர். நாளை முதல் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்பட உள்ள நிலையில அவர்கள் மீண்டும் தற்போது சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அதாவது இன்று மாலை முதலே இந்த பகுதியில் செங்கல்பட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வரை விட்டு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வந்த நிலையில தற்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கழுகு பார்வை காட்சிகள் செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து புலிப்பாக்கம் வரை இருக்கக்கூடிய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதி. இந்த பகுதியில சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுங்கச்சாவடியை கடந்து சென்னைக்கு உள்ளே வரும் வாகனங்களால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடியில போக்குவரத்து போலீசார் அந்த நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில ஏராளமான வாகனங்களின் வருகையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. அதே போல சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில தென் மாவட்டங்களுக்கு சென்னை நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்களை ஒரகடம் வழியாக திருப்பி சென்னைக்கு உள்ளே செல்லுமாறு அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் அந்த கார்கள், இருசக்கர வாகனங்களின் வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று நள்ளிரவு வரை இந்த நெரிசல் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து நாளை காலையிலும் இந்த பகுதி முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என தெரிகிறது. நன்றி நவீன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.